ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் இவ்வளோ நாள் அவருமே சைலண்ட்டாக இருந்தார். கரெக்டாக எதுவுமே பேசலை அந்த கரூர் ஸ்டாம்பீட் பற்றி. பட் இன்றைக்கி அந்த டிஎன் அசம்பிளி நடக்கிறப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கரூர் ஸ்டாம்பீட் நடந்ததே விஜய் அண்ணா லேட்டாக வந்தது. எங்கே லேட்டாக வந்தார்? அவருக்கு பெர்மிஷன் எப்போ கொடுத்தாங்க? 3 PM to 10 PM. ஸோ அது எப்படி நம்ம லேட்டுன்னு சொல்ல முடியும்? அந்த டைமுக்குள்ளே எப்போனாலும் வந்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்வன் படமே சொல்லலாம். அவர் அந்த ரகுவரன் அர்ஜுன் சார் ரகுவரனை போய் அரெஸ்ட் பண்ணுறப்போ கூட என்ன சொல்வார்? நீ சிஎம் டைம் முடிஞ்சிச்சுன்னா அப்போ அவர் டைம் பார்த்து சொல்வார், இன்னும் 5 நிமிஷம் இருக்குன்ட்டு. அப்படி இருக்கிறப்போ இவரும் அதே தானே, 9:50க்கு வரலாம், 9:55க்கு கூட வரலாம். ஓகேவா? அந்த 5 நிமிஷம் பேசிட்டு கூட ரிட்டர்ன் போகலாம். ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப நம்ம லேட்டுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி திருப்பி சொல்லியிருக்காரு, தண்ணி கொடுக்கல அப்படின்ட்டு. அன்எக்ஸ்பெக்டட் க்ரௌட். எதனால? விஜயை அண்ணாவை பார்க்க வர்றதுக்காக. ஓகேவா? அது நீங்கள் எங்கே பெர்மிஷன் கொடுத்தீங்க? சின்ன சந்தில் கொடுத்தீங்க. கரெக்டாக? ஸோ எப்படி அதை அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும்? அடுத்ததாக ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, போலீஸ் செக்யூரிட்டி நாங்கள் கொடுத்து வச்சுருந்தோம் 500 பேருக்கு மேலே. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, 600 பேருக்கு மேலே போலீஸ் இருந்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் டவுட் வருது. ஏன்னா 500 லாஸ்ட் டைம் சொன்னீங்க, இப்போ 600ன்றீங்க. அது எப்படி ஒரு 100க்கு மேலே திருப்பி அடிஷ்னலாக ஆட் ஆனாங்க? ஸோ எப்படின்னு தெரியல. இவ்வளோ நாள் சைலண்ட்டாக போயிட்டு இருந்தது நியூஸு, எல்லாம் மறந்துட்டு திருப்பி அவங்க லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கப்போ திருப்பி ஃபஸ்ட்டில் இருந்தால் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இப்போ விஜய் அண்ணா கூட ஃப்ரைடே கரூருக்கு போகணுன்ட்டு இருக்காரு. கரெக்டாக? அப்படி இருக்கிறப்போ நீங்கள் தான் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடணும். அதை நான் பார்த்து